ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை ஒரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்னதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்ப இந்த முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அநேகர் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது? உங்களை விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லி சபைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலேயே நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். அல்லது நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம். ஒரு ஊழியர் மூலியமாக, உங்கள் சபை ஊழியர் மூலியமாக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பேசியிருக்கலாம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நோக்கம் என்னவாம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவனுடைய வல்லமையினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனும் இந்த வாழ்க்கைக்குரிய, அந்த ஜீவனுக்குரிய, பிழைப்புக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் தேவ பக்தியாக நீங்கள் வாழ வேண்டும். தேவன் மேலே விசுவாசம் வைத்து, தேவனை சார்ந்து, தேவனை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக தேவனுடைய அந்த பரிசுத்த வல்லமை நம்மை அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக பலப்படுத்துகிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பக்திக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இப்போ கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே 4வது வசனத்தில், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ வழிகளுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும், கேடுபாடுகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், பிசாசுடைய வழிகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், சத்துருடைய தீமைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், அவனுடைய பொய்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்லாமல் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக அதிகமாக உருவாகும்படிக்காக தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவரை அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆமீன். ஆபிரகாமை அழைத்த பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாக ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யோசுவாவை தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அந்த ஊழியத்திற்காக அழைத்து அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக அவனை பலப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய பண்ணுகிறார். அப்போ தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எதுக்காக கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து, வழிகளிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்துவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவன் மேலே அதிகமாக விசுவாசம் வைக்க பண்ணிவிடும். அந்த வாக்குத்தத்தம் நீங்கள் தேவனை சார்ந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாக உங்களை ஆக்கிவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், உங்களை பாவ வழிகளிலிருந்து, சீர்கட்டிருக்கிற இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கணும், உங்களுக்குள்ளாக தேவனுடைய சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் உருவாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் தேவன் மேலே பக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். தேவனுடைய நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் நீங்கள் வந்து விடுவீர்கள். தேவனை அதிகமாக நீங்கள் சார்ந்து கொள்ள நீங்கள் வந்து விடுவீர்கள். அதற்காகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் தொடங்குகிறது. அப்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனை அறிகிற அந்த அறிவில் வளருகிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே
தள்ளுகிறது இல்லை. அப்படி குமாரன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக ஆகும்படிக்காக அதிகாரம் கொடுக்கிறார். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். ஒரு பாவியான மனுஷனுக்கு உலகத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா, நீ இயேசுவிடத்தில் தேடி வந்தா அவர் உன்னை புறம்ப தள்ள மாட்டார், அவர் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. நம்ம ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இல்லையா? அப்போஸ்தலர் 1 4 வசனம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், உன்னத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் தவறி பாவத்தில் விழுந்து விடும் பொழுது, பாவத்தை நான் அறிக்கை செய்தால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதுல அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பாவத்தில் விழுந்த ஒரு விசுவாசி, தவறி ஒரு பாதை விலகின ஒரு விசுவாசி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பலிக்கிறது. என்றென்றைக்குமா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்னோடு என்றென்றைக்குமாய் அவர் இருக்கிறார். புத்திக்கு எட்டாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை இயேசு கிறிஸ்துவினால் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவனை அதிகமாக தேடுகிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக ஆகுகிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி விடுவார் என்கிறதும் ஒரு வாக்குத்தத்தம். தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜெபத்தில் தேடும் பொழுது அவருடைய ஐக்கியத்தில் நீங்கள் பெருகி விடுவீர்கள். அப்போ அந்த தேட வேண்டியது என்னுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் என்னை பலப்படுத்த வேண்டியது தேவனுடைய கடமை. ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அதில் நிறைவேற்றி விடுகிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 2:25 பாருங்கள். வேதத்தில் 3000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது எல்லாவற்றையும் ஒரே வாக்குத்தத்தமாக சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? 1 யோவான் 2 வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமேன். நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் நீங்கள் பெற்றிருந்தாலும், வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக தேவனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஆமேன். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6 54 வசனத்தில் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதல் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய அந்த நித்திய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்லாமல் அந்தந்த சூழ்நிலைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் விரும்புகிறார். ஆமேன். எபிரேயர் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தேவன் பல காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் உண்மையாக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் விசேஷமாக அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னாகமம் 23 19 வசனத்தை பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். அதில் சொல்லிட்டு அவர் மனம் மாறிவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம அத்தனை பேரும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எதற்காக நம்ம பெற்றிருக்கிறோம்? ஒரு சரி வருஷ ஆரம்பத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக பைபிள் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இல்லையா? அல்லது மற்றவங்ககிட்ட 4 பேர்கிட்ட காட்டி அதில் சந்தோஷப்படுறதுக்காக பெற்றிருக்கிறோமா? இல்லை.
எதற்காக வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம்னாக்கா, இந்த வருஷத்தில் அல்லது இந்த காலகட்டத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர வேண்டும், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ நான் ஒரு ஞாபகமாக வைத்துக்கொள்வதோ அல்லது ஒரு அழகுக்காக அதை நான் எங்கேயாவது ஒட்டி வைத்துக்கொள்வதோ அப்படியாக அல்ல. இதை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. இதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், இதை நான் சுதந்திரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதில் திட்டவட்டமாக நீங்கள் ஜெபிக்கும்படிக்காக, திட்டவட்டமாக தேவனை தேடும்படிக்காக அந்த வாக்குத்தத்தம் உங்களை பண்ணிவிடும். அப்போ இன்றைக்கு பெற்றிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நம்ம அறியாமல் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே. இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையாவது நான் சின்சியராக எடுத்து அதற்காக திட்டமாக நான் ஜெபித்து அந்த வாக்குத்தத்தம் வரக்கூடிய அந்த பகுதியை போய் எடுத்து அதில் அந்த அதிகாரத்தை வாசித்து அதில் தேவன் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார், அது நான் என்ன கை கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் மாற்ற வேண்டும், அதில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்ன, தேவன் மேலே நான் அதிகமாக விசுவாசத்தை செலுத்த, தேவனை நான் ஜெபத்தில் தேட என்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். இவ்வனமாக இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருகி இருக்கும் என்று சொல்லிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லி நான் விசுவாசிக்கணும்? அதில் முதலாவதாக, அந்த விசுவாசிக்கிறதுல முதலாவதாக, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் என்பதாக அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வெளியில் போன உடனே ஒரு சூழ்நிலை தாக்கும்பொழுது உங்களுடைய நம்பிக்கைகள்லாம் என்ன ஆகிடும்? ஆட்டம் கண்டுவிடும், நிலை குலைந்து போய்விடும். பேதுருவை போல அலைகளை பார்க்கும்பொழுது, கடலை பார்க்கும்பொழுது, சூழ்நிலையை கொந்தளித்து எழும்புகிறதை பார்க்கும்பொழுது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன ஆகிடும்? தண்ணியில் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெறிய நம்பிக்கை வைக்கலையா, முழு நிச்சயமாக அவன் நம்பினான். என்ன நடக்கட்டும், காட்சி அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், இது மாறாதது போல இருக்கட்டும், இல்லையா ஒரு வருஷமாக ஜெபித்தும் நடக்காதது மாதிரி இருக்கட்டும், ஆனால் நான் முழு நிச்சயமாக நான் நம்புவேன். எதனாலன்னு சொன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சரி, அந்த முழு நிச்சயமான நம்பிக்கை எனக்கு எப்போ வரன்னு சொன்னாக்கா, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தான் அந்த விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக ஆக முடியும். அப்போ பார்த்தீங்களா, அவர் ஆராதிக்க, ஜெபிக்க, வசனத்தை வாசிக்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய, பாவ வழிகளை விட்டு விலக, எதற்காக தேவன் அதை அப்படி சொல்லுகிறார்? அப்படி சொன்னாக்கா, உங்களுடைய நம்முடைய விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசம், தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் சும்மா அந்த சூழ்நிலைக்கு நம்ம சொல்லிட்டு போகிறதாக இல்லாமல் முழு நிச்சயமாக நீங்கள் நம்பணும். அதுக்காகத்தான் அவரை நம்ம மகிமைப்படுத்தி நாளுக்கு நாள் அந்த விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் தேவனை துதிக்க போகிறீங்க, தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க, இதுவரைக்கும் ஜெபத்தை கேட்டு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க, தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க, அவருடைய வல்லமையை நீங்கள் துதிக்க போகிறீங்க, அவருடைய உண்மைத்தன்மையை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க, அவருடைய வார்த்தையை நீங்கள் துதிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆகுவீர்கள். இப்போ எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஒன்று, எனக்கு சொந்தம் சொல்கிறத நான் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தேவனால் அதை செய்ய முடியும் என்கிறத நான் விசுவாசிக்கணும். மாத்திரம் அல்லாமல்
அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறும்படிக்காக பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு 2ஆம் தேதி எனக்கு ஏன் பாஸ்டர் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், அவரோடு இருக்கிற உறவை ஒழுங்குபடுத்த வேண்டும், பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும். இப்போ பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும்படிக்காக அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரத்தை பாருங்க. 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல், எப்படி இருக்கக்கூடாது? வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு வாக்குத்தத்த ஆராதனையில் வந்தேன்னு சந்தோஷப்பட்டீங்க, வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அசதியாக இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், அதை தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். விசுவாசத்தினாலையும் நீடிய பொறுமையினாலும் தான் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படி சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. ஆமேன். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இங்கே வருது பாருங்கள், அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உங்களுக்கு உண்டாகணும். சும்மா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஏன் நிறைவேறலன்னு கூடாது இல்லையா? தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பான், ஆறுகளை கடக்கும்போது மேலே புரளுவதில்னு சொல்லிட்டு ஆற்று மேலே போய் காலை வச்சிடக்கூடாது இல்லையா? அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். அந்த பூரண நிச்சயம் உண்டாகுவதற்காகத்தான் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும், அதில் நம்ம ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது சில நேரங்களில் பலவீனம் வந்து விடுகிறது, சோர்வு வந்து விடுகிறது. ஆண்டவரே, எனக்கு இப்படியாக ஒரு அருமையான வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறீரே, இப்படிலாம் சொல்லி நீர் என்னை அழைத்து கொண்டு வந்தீரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே இல்லையா? அது பிரச்சனை வருது, அலை அடித்து கொண்டு இருக்கிறது, சூழ்நிலைகள் போராட்டமாக இருக்கிறது, எனக்கு சோர்வு வந்து விடுகிறது. அதை நினைத்து பல நேரங்களில் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுகிறார்கள் இல்லையா? மனுஷர்கள் தானே. அப்போ அதை குறித்து ஒரு சோர்வு வந்து விடுகிறது. என்ன சோர்வு வந்து விடுகிறது? அந்த சோர்வு எப்படி தெரியும்? பார்த்தாக்கா தெரியும், அவங்களை துதிக்கும் பொழுதே தெரியும். முன்னெல்லாம் நல்லா உற்சாகமாக துதித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ ஏன் சிஸ்டர், இப்போ ஏன் பிரதர் துதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம் போங்க, நீங்கள் சொன்னீங்க தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், அப்போ தான் வாக்குத்தத்தம் நிறைவேறன்னு சொல்லிட்டு நானும் தான் துதிப்பேன், நானும் தான் உற்சாகமாக ஆராதிப்பேன், எங்கெங்கே நிறைவேறது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சோர்வு வந்துவிடும். ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு வந்துட்டு இருக்கும். ஏங்க முன்னாடி அக்கினியாக நீங்கள் ஜெபிப்பீங்களே, இப்போ ஏன் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க மாட்டீங்க? தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வீடே அதிர்ற மாதிரி நீங்கள் ஜெபிப்பீங்களே, ஏன் இப்போ ஜெபிக்க மாட்டேன்றீங்க அப்படி சொன்னாக்கா சொல்லுவாங்க, ஆமாம் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்க தான் வாக்குத்தத்தம் நிறைவேறன்னு சொன்னார். நானும் தான் ஜெபிச்சு பார்த்தேன், வாக்குத்தத்தம் நிறைவேறலை. இப்போ ஜெபித்து நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு சோர்வு, அதனால் நான் ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். ஊழியம் ஊக்கமாக ஓடி நீங்கள் ஊழியம் செய்வீங்களே, சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஓடுவீங்களே, உற்சாகமாக ஓடுவீங்களே, கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், நீங்கள் ஊழியத்தை செய்யணும், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னபோது நாங்கள் வாஞ்சியாக ஓடினோமே, இப்போ ஏன் ஓடலை அப்படி சொன்ன பொழுது, எங்கெங்க இது 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த சோர்வை கொண்டு வருகிறவன் பிசாசு தான் சோர்வை கொண்டு வருகிறான். பயத்தை கொண்டு வந்து, சந்தேகத்தை கொண்டு வந்து, குழப்பத்தை கொண்டு வந்து, நீங்கள் துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவருக்கு உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியாமல், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடக்கி போடுகிறவன் பிசாசு. உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து, கன நித்திரை தூக்கத்தை கொண்டு வந்து, அல்லது சரீரத்தில் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடக்கி போட்டு விட வேண்டும் என்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். நீ தான் எத்தனை வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற, நீ தான் பைபிள் படிச்சுன்னு இருக்கிற, ஏன் இது நிறைவேறலை அப்படிங்கிறதாக. ஆனால் தேவன், நீங்கள் அப்படி சோர்ந்து போய்விடும் பொழுது, பலவீனப்பட்டு விடும் பொழுது, நீங்கள் குழம்பி போய்விடும் பொழுது, நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், நீ அதற்காக தைரியமாக ஜெபிக்கலை, நீ அதற்காக போராடி அதற்காக ஊக்கமாக நீ துதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போய்விட மாட்டார். அந்த பலவீனத்தை நீக்கி, ஆமேன், அந்த சோர்வை நீக்கி, அந்த பயங்களையெல்லாம் நீக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார்.
ஆதியாகமம் 15 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம் யாராவது. ஆதியாகமம் 15 முதல் வசனம். ஆமேன். இப்போ கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை இப்படியா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துகிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, தேவனே என்னை வந்து சந்தித்தார், தரிசனத்தில் வந்து நான் பார்த்தேன், என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. தேவன் போனாரா இல்லையோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி 4 பேருக்கு சொல்லிடுவீங்க, கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசித்தேன்னு சொல்லிட்டு. அவர் அங்கே தான் நின்றுக்கிறாரு. அவர்கிட்ட பேசாமல் நம்ம ஃபோனை எடுத்து 4 பேருக்காவது அதை சொல்லிவிடுவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு பலனடையாமல் உற்சாகம் அடைந்து விடாமல் அவர் சொல்கிறார், ஆமாண்டவர், பெருசாக நீங்கள் என்னத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க, எனக்கு பிள்ளை இல்லையே, நீங்கள் எனக்கு என்ன பெருசாக நீங்கள் வந்து கேடகமாக இருக்க போகிறீங்க, பலனாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் பாருங்க ஆபிரகாம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? கோபப்பட்டு கொந்தளித்து, நீ வந்து விக்கிரக ஆராதனையில் இருந்த, உன்னை நான் அங்கேருந்து பிரித்தெடுத்து கொண்டு நான் வந்தேன், உன்னை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன், பயப்படாது நான் சொல்லிட்டு நான் உன்னை தேர்ச்சி கொண்டு இருக்கிறேன், நீ என்னமோ இப்படி அவிசுவாசமாக சந்தேகமாக நீ பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கோபப்படலை. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என் ஊழியக்காரன் ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறான், என்னுடைய மகன் என்னுடைய மகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, பாவம் இல்லையா, மனுஷர்கள் தானே, பலவீனமாக தானே இருக்கிறாங்க, சோர்ந்து தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் ஆபிரகாமை பலப்படுத்துகிற வேலையில் அவர் முற்படுகிறார். அவர் சொல்கிறாரு, சரி நீ கூடாரத்தை விட்டு நீ வெளியில் வா, கூடாரத்தில் நீ உட்காந்து கொண்டு இருக்க வரைக்கும் உன்னுடைய வேலைக்காரனை நீ பார்த்துன்னு இருப்ப, கர்ப்பம் செத்து பண்ண உன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டு இருப்ப, சரீரம் செத்து பண்ண உன்னை பார்த்து கொண்டு இருப்ப, அந்த ஒரு டென்ட்டுக்குள்ளே நீங்கள் 3 பேர் தான் உட்காந்து இருக்கிறீங்க, நீ டென்ட்டை விட்டு வெளியில் வா, வெளியில் கொண்டு வந்து வானத்தை காட்டி அந்த நட்சத்திரங்களையெல்லாம் எண்ணுன்னு சொல்லி சொன்னார். ஆபிரகாம் எண்ணி பார்த்துட்டு, ஆண்டவர் 100 200 சொல்லி பார்த்துட்டு, ஆண்டவர் எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கிறது அப்படி சொல்லி தேவன் சொல்கிறார், இப்படி தான் உன்னுடைய சந்ததியும் இருக்கும். அங்கே என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கா, எண்ணி முடியாத நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினவர் நான் தான், உன் கூட நின்று கொண்டு இப்போ பேசி கொண்டிருக்கிற நான் தான் அது எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், வானாதி வானங்களை உண்டாக்கி நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்போ உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவ்வளவு தத்ரூபமாக திட்டவட்டமாக சொல்கிறாரு. ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே ஓகே அதெல்லாம் ஓகே, இதை நான் வந்து எதனால் அறிஞ்சு கொள்வேன் இல்லையா, எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏயா நான் தான் அந்த வானத்தை எல்லாம் படைத்தேன், நட்சத்திரங்களை நான் தான் படைத்தேன், என்னுடைய வல்லமைக்கு உனக்கு வேறு என்ன அத்தாட்சி உனக்கு வேண்டும், நான் உனக்கு வாக்குத்தத்தத்தையும் வேறு பண்ணியிருக்கிறேன், அது நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் கோபப்படலை. தேவன் மறுபடியும் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது ஒரு வெள்ளாட்டை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா, ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சின் இடத்துல கொண்டு வான்னு சொல்லிட்டு தேவன் ஆபிரகாமோட கூட இரத்த உடன்படிக்கையை அங்கே செய்து காண்பிக்கிறார். உடன்படிக்கையை செய்து இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இன்றைக்கு இந்த மிருகம் எப்படி செத்ததோ அதே போல் நான் சாகிறதுக்கு சமம் அப்படின்றார் தேவன். அதான் அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம். இரத்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்னது? இந்த உடன்படிக்கையில் நான் என்னுடைய பங்கு நான் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த மிருகம் செத்தது போல் எனக்கு ஆகட்டும்னு தான் அர்த்தம். வேறு வார்த்தையில் சொன்னாக்கா, நான் செத்தாவது உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. என்ன இல்லையா, ஒன்று வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் சத்தியத்தையும் பண்ணுறார் இல்லையா. அவர் பொய் சொல்லாத தேவன், சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? மனம் மாற அவர் மனுப்புத்திரன் கிடையாது, அவர் சொன்னாலே போதும். ஆனால் ஆபிரகாமுக்கு போகல, ஏன்னா அவருடைய பிரச்சனை அந்த மாதிரி. அப்போ தேவன் என்ன பண்ணார், வாக்கு தத்தத்தை ஒன்று பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சத்தியமும் பண்ணுறார். எங்கள் அப்பா மேலே சத்தியமா இல்லையா சொல்கிறோம் இல்லையா, எங்கள் அம்மா மேலே சத்தியமா, அந்த மாதிரி அவர் சத்தியம் பண்ணுறதுக்கு அவருக்கு மேலே யாருமே இல்லை. அப்போது அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணுறார்.
அம்மா மேலே சத்தியம் அப்பா மேலே சத்தியம்னு சொன்னால் ஏன் பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இது நான் வந்து செய்யலைன்னு சொன்னாக்கா எங்கள் அப்பா செத்து போகிறதுக்கு சமன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அதான் சத்தியம் பண்ணக்கூடாது. தேவன் அதில் தான் சொல்கிறார் சத்தியம் நீங்கள் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணாதன்னு சொன்ன தேவன் தான் இங்கே சத்தியம் பண்ணுறாரு. அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணுறாரு. ஆமேன். நான் மரித்தாவது உனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அதே போல கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆகையினால தான் பைபிள் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது அவனை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டது இல்லாம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது பலிக்கும். ஆபிரகாம் அந்த தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் யாரை உட்காந்துக்கிறா? டென்ட் உள்ளார சாராள் பாட்டியை உட்காந்துக்கிறாங்க. சாராள் பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, தேவனை தரிசித்தேன், தேவன் வானத்தை காட்டினார், நட்சத்திரத்தை காட்டினார், உடன்படிக்கை பண்ணார் அப்படின்லாம் சொல்லிட்டு சாராள் பாட்டி சொல்லுது, அதெல்லாம் ஓகே, நீ எங்கேயோ போயிட்டு கெட்ட கண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிற, இங்கே இருக்கிற ஆகாரம் இருக்கிற அவகிட்ட போய்ட்டு ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு கொடு. இந்த மனுஷன் பாருங்கள், இவ்வளோ பெரிய வேலை இங்கே நடந்திருக்குது. தேவன் வந்து வாக்குத்தத்தத்தை பண்ணி உடன்படிக்கையெல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குது. இப்போ மனைவி சொன்னவொடனே அந்த கனவு, அந்த சொப்பனம், அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனம் எல்லாம் காத்து போன பலன் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆபிரகாமுக்கு போயிட்டு மனைவி சொன்ன மாதிரி அவர் ஆகார இடத்துல இஸ்மவேலையும் பெற்றுறார். இஸ்மவேலை பெறும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. தேவன் அப்படியே சைலண்டாக கொஞ்ச நாள் விட்டுட்டார். உங்களையும் கொஞ்ச நாள் சைலண்டாக விடுவார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் வச்சிருந்த வழியிலேருந்து கொஞ்சம் ட்ராக் ஏதோ மாறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே விட்டுட்டார். 86 வயசில் விட்டவர் மறுபடியும் 99 வயசுக்கு வரார். 99 வயசுக்கு 17வது அதிகாரத்தில் வந்து ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, என்ன நீ என் திட்டத்தை எல்லாம் நீ உடச்சி போட்டுட்ட, நான் உனக்கு இப்படியா வச்சிருந்தேனே, நீ எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டியேன்னு சொல்லிட்டு தேவன் அவனை கைவிட்டு விடவில்லை. அவனுடைய வழிகளை சரிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுடைய சோர்வுகளை மாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அங்கே கோணலான வழிகள் இருந்தாலும் அதை மாற்றி வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆபிரகாமே, சைடு ட்ராக்லாம் எதுவும் போவாத, நீ உத்தமனாயிரு, நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அங்கே சொல்லி மறுபடியும் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுறாரு. 17வது வசனத்தில் இவ்வளோ காரியத்தை தேவன் வந்து சொல்கிறார். இவர் வழி ட்ராக்கெல்லாம் மாறி தேவன் மறுபடியும் வந்து சந்தித்து இவரை ஒழுங்குபடுத்தி வாக்குத்தத்தத்தை எல்லாம் புதுப்பித்து மறுபடியும் சொல்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனாக்கா, தேவனுக்கு முன்பாக கீழே விழுகிற மாதிரி விழுகிறாரு. ஆனால் நக்கல் அடிக்கிறார், நகைக்கிறாரு. நம்ம செய்கிறோம் இல்லையா சில நேரத்தில், இல்லையா? இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு நக்கல் பண்ணுறோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தலையை குனிஞ்சிக்கிட்டு நகைக்கிறார். ஆபிரகாமும் நகைச்சாரா? விசுவாச தகப்பன் பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாம். ஆமாம், விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாம் மாதிரியே இருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், பெருசாக வாக்கு தத்துவமா இல்லையா சொல்கிறோம் இல்லையா? நகைக்கிறார் ஆபிரகாம், தலையை குனிஞ்சிக்கிட்டு நகைக்கிறாரு. ஆண்டவரே அதெல்லாம் ஓகே, நீங்கள் என்னை வந்து 75 வயசுல சந்திக்கும் போதே ஒன்றும் நடக்கலை, இப்போ 99 வயசு தாத்தாவை ஆகிட்டேன், ஒரு புள்ள பிறந்திருக்கிறான் இஸ்மாவேல், அவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆபிரகாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் வாஸ்தவமாக சிரிக்கிறாரு. வாஸ்தவமாக எனக்கா என்னை அழைக்கும் போது 75 வயசு, அப்போவே செய்யாதவர் இப்போ 99 வயசாவது எப்படி செய்வார்? அதனால் ஆண்டவரே அதெல்லாம் ஓகே, என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுறதுக்காக நன்றி, என்னை நீங்கள் வந்து தேற்றுகிறதற்காக நன்றி, ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இஸ்மவேலை நான் பெற்று வச்சிருக்கிறேன், அவனை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிடுங்க அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமு, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அப்போ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சாராள் பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, 2 பேர் வேணுமே, சாராள் பாட்டியையும் தேற்றுறதுக்காக பலப்படுத்துறதுக்காக வருகிறார். அங்கே வந்து சாராள் காதில் கேட்குற மாதிரி ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுகிறார். மறுபடியும் வந்து சொல்கிறாரு, இந்த சாராள் வழியாக நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ யார் சிரிக்கிறதுன்னு சொன்னாக்கா, சாராள் பாட்டி 13வது வசனத்தில் அவங்களும் நகைக்கிறாங்க. வெறும் கிண்டல் பண்ணுற குடும்பமாக இருக்கிறாங்க பாருங்கள், நகைக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. சாராள் பாட்டியும் நகைக்கிறார்கள்.
நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாராலும் நகைக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவன் சொல்றார், கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, ஐயோ இல்லை இல்லை, நான் நகைக்கலை, நான் சிரிக்கலை. சொல்கிறேன் பாருங்க, சிரிச்சிட்டு சிரிக்கலைன்னுவாங்க, செஞ்சுட்டு செய்யலைன்னுவாங்க இல்லையா? ஆண்டவர் சார் இல்லை இல்லை அதெல்லாம் ஓகே, நீ நகைச்சு எனக்கு தெரியும், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கிளம்பிட்டார். ஆமேன். ஆனால் இந்த சாராளும் பலன் அடைந்தார்கள், ஆபிரகாமும் பலன் அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் மனுஷர்கள், நாம் மனுஷர்கள், நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய சோர்வுகள் தேவனுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் நகைச்சாங்க தான், ஆனால் தங்களுடைய குறைவை நினைச்சு தான் நகைத்தாங்க, தங்களுடைய இயலாமையை குறித்து தான் நகைத்தார்கள். அதையெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தம்முடைய குமாரனையே அதற்காக நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறது நிச்சயம். மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? உங்களுடைய சோர்வை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், உங்களுடைய பலவீனத்தை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், உங்களுடைய ஞாபக மறதியை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், உங்களை ஜெபிக்க வைத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், உங்களை உத்தமனா இருன்னு சொல்லி நல்வழி படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவரை அதிகமாக தேட பண்ணி, அதிகமாக ஆராதிக்க பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் எப்படியும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். நம்மை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக அவர் விருத்தி அடைய பண்ணுவார். நம்ம எல்லோருமே எழுந்து நிற்கலாம்.